அதை நீங்க பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. இப்போ வந்தீங்க, இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சா, முதல் வருஷத்துல ஒரு மாதிரி இருந்தீங்க, 2வது வருஷத்துல ஒரு மாதிரி இருந்திருக்கீங்க, 3வது வருஷத்துல ஒரு எண்டுக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப முழுமையா நீங்க உள்ள வந்திருக்கிறீங்களா? இல்ல. 100க்கு 100 உள்ள வந்திருக்கிறாங்கன்னா கிடையாது. 73% தான் உள்ள வந்திருக்காங்க. அப்ப இன்னும் கிட்டத்தட்ட 30% இருக்கு இல்லையா? 30%ல 20% உள்ள வந்துட்டா, ஓ இந்த யூகத்துல நீங்க அந்த சேவைக்கு தகுதி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆன்மா சேவைக்கு 90% உள்ள நிலைஞ்சிட்டா ஆன்மா சேவைக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த இது கொடுத்துருவாங்க. புரிஞ்சதா? அதுக்கு வர்றதுக்கு அதுக்கு அவ்வளவு ஈஸியா நம்ம போய் தொற்றுவோமா? இது வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வர்றதுதான் ரொம்ப கடினமா இருக்கும். நம்மள அங்க ஒண்ணு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். மாயா சும்மா இருக்காது இல்ல, அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல. அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களா என்ன? அவங்க அந்த லொடுக்கெல்லாம் கூட்டி சேர்த்துக்குருவாங்க. நம்ம வீட்டு கருமா, வந்த வீட்டு கருமா, நம்ம முக்கி பெத்த புள்ளைய பெரிய புள்ள கருமா, இப்படி எல்லாம் அவங்க கூட்டி சேர்த்துக்குருவாங்க. அவங்க கூட்டணி பெருசாயிரும். ஏதாவது உன்னை விட்டு நம்மளை நோண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சதா? இதுக்கப்புறம் அதை உடைக்கிறதா நம்மளுடைய யுக்தி. உடைச்சு உள்ள வந்துடணும். 90% பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க நோண்டுறது கஷ்டம். உங்களுக்கு ஒரு கவசம் ஆயிரும். நோண்டணும்னா யோசிப்பாங்க. ஆமா, எல்லாமே வந்துடும். எல்லாமே ஈஸியா தெரியும். நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஈஸியா தெரியும். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, போன பூஜைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுடைய மேல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி அன்னைக்கு உன்னைய தாண்டி இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் அடி அப்படி இறங்கிரும். இதுதான் உனக்கு கவசமே. இப்ப நீங்க இருக்கிற இப்படி இருந்துச்சுன்னா இதுக்குள்ள யாருமே வர முடியாது. அதுதான் அது நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளை ஒட்டி உரைச்சிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி இப்படி இருக்கும். இப்ப அப்படித்தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறது. அந்த கொஞ்சம் இப்படி ஆடும்போது அப்படி கொஞ்சம் இதா இருப்பீங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பழகி நடைஞ்சிருவீங்கல்ல, லோடக்கு மனு கொட்டிக்கிறோம். இப்படியேதான் போய்கிட்டு இருக்கும். அதுதான் ஆன்மா பலத்தை அதிகப்படுத்து, பெருக்கு. ஆன்மாவை அதிகப்படுத்தத்தான் இது நம்மளை விட்டு அப்படியே ஏறும். புரிஞ்சதா? அது எல்லோருக்கும் இருக்கு. இந்த பரதேசிய போல இருக்கிறவங்களுக்கு தான் கிடையாது, எல்லா ஜீவங்களுக்கும் இருக்கு. அதுல அதிகமா மனிதனா மனுஷியா பிறந்தவங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா இறைவன் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நாம அதை சரியான முறையில உபயோகப்படுத்த தெரியாததுனால எங்களுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க என்ன செய்வோம்? மனுஷனா பிறந்துட்டு எங்க நேர பலன் அப்படி, எங்க விதி பலன் அப்படி, இப்படி அவங்க மேல பழிய தூக்கி போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம். புரியுதா? இப்ப நீங்க எல்லாரும் ஞான மாலை எடுத்திருக்கிறதுனால, சிவமாலை எடுத்திருக்கிறதுனால இந்த பழி போடுற எண்ணங்கள்லாம் உங்கள்ட்ட இருந்து இன்னும் விலகும். ஏன்னா இதுக்கான இந்த 55 நாளைக்குள்ள உங்களுக்கு தெரியும். அடுத்த ஆண்டு வரும்போது இந்த மாதிரி சாமி எங்க நேரம் அப்படி அந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போ முருகனை கும்பிடுறோம், ஐயப்பனை கும்பிடுறோம், ஓம் சக்தியை கும்பிடுறோம், மாரியம்மாவை கும்பிடுறோம், இப்படி எல்லா தெய்வத்தையும் நம்ம வணங்குறோம். இதெல்லாம் என்ன பண்றாங்க? 48 நாள் பெண்கள் மாலை எடுத்து போற இது ஏதாவது இருக்கா? 8 நாள் கூடுனா 12 நாள் அதுக்குள்ள போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் மாலை எடுக்க கூடாது.
நீங்க உள்ள போகக்கூடாது. எப்படி இவங்க எல்லாம் வைக்கிறது, நாம என்ன சொல்றோம், போடு, அது என்ன ஆகுதுன்னு நாம பாத்துக்குருவோம். ஏத்துக்கிறானா ஏத்துக்கிறலையா, அவங்களை விட நம்ம அதிகமான நிகழ்வு நமக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுதான் சொல்றேன், அனுபவபூர்வமா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நமக்குள்ள இருக்கிற சில துர்க்குணம் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க இவங்களுக்கு சிண்டு முறியறது, இவங்களுக்கு சிண்டு முறியறது, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சிண்டு முறியறது, நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நமக்கு என்ன போச்சு, இப்படி எல்லாம் ஒரு குணப்பாவங்கள் நம்ம கிட்ட இருக்கும். யாருக்கு முதல்ல சொன்னல அவங்கள்ட்ட இருக்கும், இப்ப கூட நம்ம கிட்ட இருக்கும். இது ஒரு 9 நாள் தாண்டிச்சுன்னா இதெல்லாம் களை எடுக்கப்படும். இந்த எண்ணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து களை எடுக்கப்படும். இதுதான் அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்குள்ள மாறுபட்ட விஷயம்னு சொல்றது. வித்தியாசம்னு சொல்றதை விட மாறுபட்ட விஷயம். புரிஞ்சதா? இப்போ மத்தியானம் கூட யாருக்கிட்டே கேட்டேன், என்ன சாமி இப்படி எல்லாம் இருக்கானா, எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு சாமி. செல்வகுமார் சாமி தான் சொன்னார், எங்களுக்கு இதை கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க அப்படின்னாரு. சந்தோஷம் சாமி, கொடுப்பாங்க, இது மெயின் அப்படின்னாரு. ஆனா மாறுவிட்ட விஷயம் அந்த நேரத்துல நான் அவர்கிட்ட கேட்கல, மாறுவிட்ட விஷயம் எதை கொடுப்பாங்கன்னு கேட்கல. இப்ப நான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ இதெல்லாம் அப்ப நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறாரா, இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறாருங்கிறது அது அவரே சார்ந்தது. நான் அந்த குப்பை